வணக்கம் என் சொந்தங்களே! திருவண்ணாமலை போலாமா? தென் திருவண்ணாமலை. இன்னைக்கு நம்ம விசிட் பண்ண போறது தென் திருவண்ணாமலையில அமைந்திருக்க ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. நம்ம நிற்கக்கூடிய சேத்திரம் வந்து தென் திருப்பதி என்று போற்றக்கூடிய திருவண்ணாமலை சீனிவாச பெருமாள் கோயில் தளத்துல நம்ம நிக்கிறோம். இதோட கிருஷ்டி என்னன்னா, ஆண்டாளோட அவதாரத்துல ஆண்டாள் வந்து திருக்கல்யாணம் முடிக்கிறதுக்காக, அவரோட கல்யாணத்தை பார்க்கறதுக்காக நம்மளோட வடப்பெருங்கோயிலுடைய என்று சொல்லி வட திருப்பதியில இருந்து பெருமாள் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்து நின்றதாக ஒரு ஐதீகம். அது ஒரு வரலாறு. இவர் வந்து சீனிவாச பெருமாள் என்கிற திருநாமத்துல இங்க வந்து இருக்காரு. திருப்பதியை விட பெரிய உயரமான திருமாலாக நிற்கிறதுனால இவருக்கு வந்து பெரிய திருப்பதி என்று இங்க வந்து சொல்றாங்க. இந்த கஷேத்திரம் வந்து கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து 3 கிலோமீட்டர்ல மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்து பக்கத்துல ஒரு குன்றின் மேல நிக்கிறாரு பெருமாள். பெருமாளை பாத்தீங்கன்னா ரொம்ப திவ்யமா இருப்பாரு. அவரோட அந்த திருப்பதியில எப்படி இருக்காரோ அதே பலனும் அதே புண்ணியமும் இந்த சேத்திரத்துக்கு வந்தா நமக்கு கிடைக்கும். ஆண்டாளோட திருக்கல்யாணத்தை காண வந்ததாகவும் அங்கிருந்து அவர் போக மனசு இல்லாம இங்கேயே மலை மேல நின்றதாகவும் ஒரு வரலாறாக இருக்கிறது. இந்த ஆண்டாள் ஆடிப்புற திருவிழால 5ஆம் நாள் வந்து 5 கருட சேவைங்கிறது நடக்கும். இந்த 5 கருட சேவையில பக்கத்துல உள்ள எல்லா பெருமாளும் வருவாங்க. அதுல இவரும் அங்க போவாரு. இவர் சீனிவாச பெருமாளா கருட வாகனத்துல போவாரு. இதே மாதிரி அங்க மேற்கு தொடர்ச்சி மலையில காட்டழகர் கோயில்னு இருக்கு. அங்க உள்ள சுந்தரராஜ பெருமாள், அவர் மதுரை கள்ளழகர் கோயில இருந்து வந்ததாக ஐதீகம். அவரும் அங்க காட்டழகராக சுந்தரராஜ பெருமாளாக இருக்கா. அவரும் அந்த கருட சேவையில கலந்துக்குவாரு. இங்க இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் வந்து திருத்தங்கல் அப்படின்னு ஒரு ஊர்ல நின்ற நாராயண பெருமாளாக திருத்தங்கல் அப்பன் அப்படின்னு இருக்காரு. திருமங்கை ஆழ்வாரும் பேயாழ்வாரும் அவரை வந்து மங்களாசாசனம் பண்ணியிருக்காங்க. அங்க இருந்தும் அவர் இந்த கருட சேவையில கலந்துக்க வருவாரு. திருத்தங்கல் அப்பன் அவர். அது போக நமக்கு வந்து இங்க கோயிலோட ஸ்ரீவில்லிபுத்தூரோட பழைய பெருமாள்னு சொல்லக்கூடிய பெரிய பெருமாள், சயனம் கொண்ட பெரிய பெருமாளும் அந்த கருட சேவையில கலந்துக்கிறாரு. ஆண்டாளை கல்யாணம் பண்றதுக்காக வந்த ஸ்ரீரங்க பெருமாளும் ஸ்ரீரங்க மன்னாராக அந்த கருட சேவையில கலந்துக்கிறார். இந்த 5 பேரும் அந்த ஆடிப்புற திருவிழால 5ஆம் நாள் வந்து அந்த கருட வாகனத்துல வர்றாங்க. அதுல இவரும் வாராருங்கிறதுதான் சிறப்பு. இது பக்கத்திலே கீழே வந்து பாத்தீங்கன்னா கோனேரி தீர்த்தம்னு ஒண்ணு இருக்கு. இந்த தீர்த்தத்துலதான் இவருக்கு வந்து அபிஷேகம் நடக்கிறதாகவும், இந்த தீர்த்தம் வந்து வத்தாமலும் இந்த மலையில இருந்து வர நதிகளாலேயே அந்த தீர்த்தம் அந்த குளம் நிரம்புறதாகவும் சொல்லப்படுறாங்க. எல்லாத்துக்கும் வணக்கம். நாங்க விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து பேசுறோம். என்ன வாங்க எங்க திருவண்ணாமலைக்கு, எங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தான் இருக்காரு. வந்து சனிக்கிழமை நல்ல விசேஷமா இருக்கும். அவர் ஐயாவோடைய அருள் நிறைய கிடைக்கும். எல்லாரும் வந்து ஐயாவை பார்த்துட்டு போங்க. அதே மாதிரி எங்க ஊர்ல ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள் தேரோட்டம் நேற்றுதே